மகாபாரதத்தில் தருமனுக்கு சொன்னார் பீஷ்மர் ஒரு கதை. தருமன் என்ன கேட்டான்னா, எப்படி சாதுரியமாக இருந்துக்கிறது ஒரு ராஜாவா அப்படின்னு கேட்டான். பீஷ்மருக்கு ஒரு கதையை தான் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் வேடம் வலை விரித்து வச்சுருந்தான். அந்த வலையில் ஒரு பூனை சிக்கிட்டுது. பூனையால் ஒன்றுமே பண்ண முடியல, அழுதுகிட்டே இருந்தது. பக்கத்தில் இருக்கிற ஒரு வலையில் இருக்கிற எலி வெளியே வந்து எட்டி பார்த்தது. எலியை பூனை கவனிச்சிட்டது. பூனை கேட்டது, எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு, என் உயிரை காப்பாற்று, இந்த வேடம் வந்து என்னை பிடிச்சானா கொன்னுருவான் அப்படின்னு பயந்துக்கிட்டே சொல்லிச்சு. எலி வந்து சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் பூனை மாட்டியிருந்த வலையை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சது. கல்லை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துது. பூனைக்கு வந்து பயங்கர கோபம். ஏன்னா எலி வேகமாகவே வேலையை பார்க்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்குது. ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. காலையில் விடிய ஆரம்பிச்சது. விடியும் போது எலி ஓரளவு தான் அறுத்துருந்தது. திடீர்னு அந்த பக்கம் ஒரு பெரிய கழுகு பறந்து வந்தது எலியை தூக்கிட்டு போகிறதுக்கு. எலி குடுகுடுன்னு என் வலைக்கு உள்ளே போய் வலையில் இருக்கிற பூனை மடியில் உட்காந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியல, கழுகால் பறந்து போயிடுச்சு. அப்புறமா இன்னும் ஸ்லோவாக தான் அறுத்துக்கிட்டு இருந்தது. இன்னும் ஒரு இதை கட் பண்ணால் போதுங்கிற மாதிரி இருந்தது. அதான் ஸ்லோவாக கட் பண்ணிகிட்டு இருந்தது எலி. தூரத்தில் வேடம் வந்துட்டான். வேடம் வந்து ஒரு அளவு பக்கத்தில் வந்த உடனே எலி கடகடன்னு அறுத்துட்டு அது துள்ளி ஓடிச்சு எலி வலையை பார்த்து. பூனை வேடங்கிட்ட சிக்காமல் தப்பிச்சு ஓடணுன்னு பூனை வேறு பக்கம் ஓடிச்சு. ஸோ வேடனால் பூனையை பிடிக்க முடியல, எலி அதோட வலைக்குள்ளே போயிடுச்சு. வேடன் ஏமாந்துட்டு போயிட்டான். போயிட்டதுக்கப்புறம் பூனை வந்து எலி வலை பக்கம் வந்து கேட்டது, என் உயிரை நீ காப்பாற்றினியே, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ வெளியே வா, உன்னை நேரில் பார்த்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்போ எலி சொல்லிச்சு, ஏன் பூனை, நீ வலைக்குள்ளே இருக்கிற வரைக்கும், நான் உனக்கு உதவி செய்கிற வரைக்கும் நான் தேவைப்பட்டேன். கழுகு வரும்போது கூட உன் மடியில் வந்து உட்காந்தேன். ஏன்னா நீ அப்போ சாப்பிட மாட்டேன், என்னைய சாப்பிட்டா உன் உயிரும் போயிடும். ஆனால் எப்போ வந்து ஏன்ட்டிருந்து உனக்கு ஒரு உதவி தேவையில்லையோ அப்போ நம்ம காட்டோட பழைய விதிப்படி நான் உனக்கு, நீ என்னைய சாப்பிடக்கூடிய உயிரினம், அதனால் நமக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஆகாது. என் தயவு உனக்கு இப்போ தேவையில்லை. உனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது, நான் செஞ்சேன். என்னையே கழுகிட்டேருந்து நீ காப்பாற்றுற உதவியை நீ செஞ்ச. நம்ம ரெண்டு பேரோட டீலிங்ஸ் முடிஞ்சிருச்சு. நீ உன் வழியை பார்த்துப்போ, நான் என் வழியை பார்த்து போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு பூனை. எலி அப்படி சொல்லிச்சு. தருமர் தான் சொன்னார், இதில் இருக்கிற எலி மாதிரி தான் இருந்துக்கணும், சாமர்த்தியமாக இருந்தால் இதுதான் சாமர்த்தியம் அப்படின்னு சொன்னார்.